ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த ஓன் வாய்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நல்ல குடும்பமாக இருப்பாங்க. ஓகேவா? ஒரு கணவனும் மனைவியும் நல்ல குடும்பமாக நல்ல சூப்பராக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே அவங்களுக்குள்ள இருக்காது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அவங்க வாழ்க்கை நல்ல ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும். ஆனால் அதுக்கு இடையில எவனோ ஒருத்தன் எங்கேயோ இருந்து வருவான். வந்துட்டு நல்லா தான் நம்ம ஃபேமிலியை பற்றி பார்க்க பேச வச்சு பழகுவாங்க. ஆனால் பழகி முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க நல்லா வாழுறாங்களே, நல்லா இருக்காங்களே, அப்படி இருக்காங்களே, இப்படி இருக்காங்களே, நிறைய சுதந்திரம் கொடுத்துருக்காங்களே, மீன்ஸ் இவங்க பொண்டாட்டிக்கு இவ்வளவு சுதந்திரம் கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதுக்கு வயிறு எரியுதுன்னு எனக்கு புரியலை. வயிறு எரிததும் இல்லாமல் அவங்களோட பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க கூட போகும்போது என்ன சொல்லி கொடுக்குறதுன்னா, உன் பொண்டாட்டிக்கு எதுக்கு இவ்வளோ சுதந்திரம் கொடுத்து வச்சுருக்கேன், ஒரு வேலை வெட்டிக்கு போக சொல்ல வேண்டியதுதானே, வீட்டில் வெட்டியாக உட்காந்து எதுக்கு வெட்டி சாப்பாடு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறது. ஏன் வெட்டி சாப்பாடு போடுறது என்ன, பக்கத்து வீட்டு கிழவனா வந்து எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கான், ஏன் கட்டிட புருஷன் எனக்கு சாப்பாடு போடுறோம், நாங்கள் உட்காந்து சாப்பிட்றோம், அது ஏன் உனக்கு எரியுது, உனக்கு ஏன் வலிக்குது, ஏன் உன் பொண்டாட்டிக்கு நீ சாப்பாடு போடலையா, நீ சாப்பாடு கொடுக்கலையா, எதுவும் வாங்கி கொடுக்காம இருக்கியா, இல்லைன்னா வெளியில் போய் நீங்கள் போய் இது கையேந்திட்டு வாங்க, நான் உங்களுக்கு வந்து வீட்டில் சும்மா துணைக்கு உட்காந்துருக்கேன்னு சும்மா வெட்டியாக உட்காந்து உங்கள் குடும்பத்தை பார்க்க மாதிரியே எல்லாரும் பார்க்கணும்னு நினைக்கிறாங்களான்னு எனக்கு புரியலை. இதில் இன்னொன்று என்ன தெரியுமா, இதையும் இல்லாமல் இப்படி சொல்லி ஏற்றி விடுறதும் இல்லாமல் இன்னொன்று சொல்லுவாங்க, பொண்டாட்டி என்ன நைட்டு 12 மணி 10 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் ஆன்லைனில் இருக்காளே, அடுத்தவன் முன்னாடி 12 மணி வரைக்கும் ஆன்லைனில் இருந்தால் உனக்கு என்ன, நீ எதுக்கு அடுத்தவன் முன்னாடியே வேலை பார்க்க, இது உனக்கு தேவையா, இந்த பொழப்புக்கு தான் நீ அங்கேருந்து வந்தியா, அடுத்தவங்க குடும்பத்துக்குள்ளே போய் எட்டி பார்க்குறதும் இல்லாமல் மந்திரமும் ஊதி விட்டுட்டு பூசையும் பண்ணி விட்டுட்டு போகிறது, எதுக்கு இந்த வேண்டாத பொழப்புன்னு தெரியலை. அவரோரு குடும்பத்தை பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே முடிக்கிட்டு, ஏன் தான் அப்படி இருக்காங்கன்னே தெரியலைங்க. நம்மளும் சொல்லாமல் இருக்கலான்னு பார்த்தாலும் நம்ம வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது, மனசும் கேட்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம சும்மா தான் வாழ்ந்துட்டு நல்லா தான் இருந்துட்டு போவோம், யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது, எந்த இதுவும் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒதுங்கி இருந்தால் கூட வாலண்டியராக தேடி வந்து நம்ம வாயை கலர்றாங்க. வந்து என்ன சொல்கிறது, வலியை பிடுங்கி கட்டிட்டும் போகிறாங்க. மீன்ஸ் வாயை கருங்கி வாங்கி கட்டிட்டு போகிறதுக்காகவே வாலண்டியராக வந்து இது பண்ணுறாங்க போல். அதனால் அடுத்தவங்க வீட்டு பொழப்பை பார்க்கறதுக்கு இல்லாமல் தான் பொழப்பு எப்படி போகுது, என்ன நடக்குது, என்ன செய்தோம், என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஒரு குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கணும். ஓகேவா?